ஏதோ பாச பிணைப்புல ஈசு வரைக்கும் தம்பி ஆயிட்டேன், அவங்க அப்பனுக்கு மகன் ஆயிட்டேன். அதெல்லாம் விடு. அன்னைக்கு அவன் கையை பிடிச்சி மேடையை கூட்டு போனது யாரு? நீ தானே கூட்டு போன? இவன் தான் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும்னு சொல்ற உரிமை ஈஸ்வரிக்கு இருக்கு. ஆனா அவளே எதுவுமே பேசாம நின்றுகிட்டு இருந்தப்ப வாகவதம்னு அவன் கையை பிடிச்சி கூட்டு போய் எல்லாத்தையும் செய்ய வச்சது யாரு? நீ தானே? தனிப்பட்ட எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டு என்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்ச இல்ல? அப்ப கூட உன்னை வீட்டை விட்டு வெளியே போகணும் நாங்க யாரும் சொல்லல. அப்புறம் என்னாச்சு? ஒரு நாள் வீட்டில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு பைய தூக்கி தோல்ல மாட்டி நீ வாட்டில் கிளம்பிட்ட. கிளம்புன இல்ல? ஓடி போனவள நடு வீட்டுக்குள்ள ஒன்று பாட்டி வச்சு பேசிட்டு இருக்கேன். நீ போயிட்டா என் தம்பி அப்படியே நட்டாத்துல விட்டுற முடியுமா? அதனால அவனுக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். நீ கேட்கலாம், எனக்கு டைவர்ஸ் கொடுக்காம நீங்க எப்படி இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு. வாஸ்தவ வந்தேன். அதனால தான் நீ கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு கோயில் வரைக்கும் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டினேன். அந்த புள்ள மனசையும் கெடுத்து விட்டு அவள் போயிட்டா சிங்கப்பூருக்கு. நீயும் வாழ மாட்டேன்னு என்கிட்ட போயிட்ட. அதுக்கப்புறம் இதுக்கு திருப்பி வந்த? நீ கொடுத்த எல்லா இடைஞ்சலையும் பொறுத்துக்கிட்டு மனசு நொந்து போய் வீட்டுக்கு வந்து கதவை திறந்தா எங்க அப்பாத்தாவோட ஆதரவுல நீ நடு வீட்டுல நின்றுட்டு இருக்க. அது வரைக்கும் எதுவுமே பேசாம மௌனமா இருந்த எங்க அப்பத்தா இப்ப லா பாயிண்ட் எல்லாம் பேசுது. அது கூட நீ சேர்ந்தியோ இல்ல உன் கூட அது செஞ்சோ தெரியல. இப்ப எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இத்தனை வருஷமா அரும்பாடுபட்டு நான் சம்பாரிச்ச சொத்துல 40% கொடுக்கணும்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீ. நான் உழைக்காம இதெல்லாம் வந்துருச்சா? என்ன பண்ணுச்சு இந்த கிழவி? ஒரு துரும்பு எடுத்து அப்படி போட்டுருக்குமா? அது தோட்டத்தை பாருங்க, எல்லாரும் உழைச்சி வந்தது மாதிரியா இருக்கு. இன்னைக்கு தான் இந்த கிழவி யாருன்னு ஊர் உலகத்துக்கு தெரியும். எப்படி தெரியும்? எல்லாம் ஏன் உழைப்பு. அதெல்லாம் தெரியாம எவ்வளவு ஏத்தமா உட்காந்துருக்கு பாரு. என்ன முறைக்கிற? என்ன பார்த்தா முறைக்கிற? உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். ஹரிச்சந்திரன் உண்மையத்தான் பேசுவார். கோரே அப்பதா இந்த ஏத்தத்தெல்லாம் 2 நாள்ல என்னால முடிச்சு வைக்க முடியும். நினைச்சேன்னு வையே செஞ்சிருவேன். ஆனா விதிவசத்தால எங்க அப்பனை பார்த்தா ஆத்தாலா போயிட்ட. அதனால எல்லாத்தையும் அடைக்கிட்டு பொறுமையா உட்காந்துருக்கேன். இந்த அப்பதா இது வரைக்கும் தான் நான் உனக்கு பேரன் குணசேகரன். இதுக்கு மேல போனேன்னு வையேன் அப்புறம் நான் கிரிமினல் குணசேகரனா மாறிடுவேன். மேல போயிருவேன் நீயே. அப்புறம் நானும் மேல வந்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்ட இருந்து 40% நீ வாங்க முடியும். நான் எத்தனையோ பார்த்தவன், இன்னும் 1000 பார்ப்பேன். இனிமேல் நீ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இனிமே பேச வேண்டியது அந்த பொண்ணு, முடிவெடுக்க வேண்டியது அப்பா அம்மா. அவங்க பேசிக்கிடுவாங்க, முடிவெடுத்துக்குவாங்க. நீ பேசாம உட்காரு. இப்ப நீ எதுக்குமா திருப்பி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? கண்டிப்பா என் தம்பியோட வாழ்றக்கா நீ வரல. அதை ஓ வாயால என் தம்பிகிட்ட சொல்லியிருக்க. ஏப்பா சக்தி, என்னப்பா சொல்லிச்சு அந்த புள்ள? நான் புருஷனும் இல்லை, ஃப்ரெண்டும் இல்லை, நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டானே. சொல்லுச்சுல? சொன்னீங்களா? அப்படித்தானே சொன்ன? ஆமா. ஆமா, மூஞ்சியை பாருங்களேன், வலிக்குதுல. அப்புறம் எதுக்கு என் வீட்டில் வந்து உட்காந்துருக்க? அதுல என்ன நியாயம் இருக்கு? இங்க பாருங்க நாச்சியப்பன், இவ்வளவு நேரமும் ஒரு இலகிய மனசு இருக்கிற மனுஷனா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு சரியான பதில் வரலன்னு வைங்களேன், நான் வேற ஒரு ஆளா மாறிடுவேன். அதை உங்க பொண்ணால தாங்க முடியாது.
அவ எதுக்கு திருப்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னு கேட்டு சொல்லுங்க. ஜனனி, நீ எதுக்காக இங்க வந்த? எங்க கிட்ட என்ன சொன்ன? ஆஸ்திரேலியா போறேன்னு தானே சொன்ன. இங்க எதுக்கு வந்த? இனிமே என் புத்தியில செயல்பட போறேன்னு சொன்ன. இதான் உன் புத்தியா? நாச்சியப்பன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா, நான் என் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு அவர் மேல எக்கச்சக்க கோபம் இருக்கு, ஆத்திரம் இருக்கு. ஆனா அதெல்லாம் வேற. ஆனா இந்த விஷயத்துல அவர் பேசுறது சரி. இங்க பாருங்க, நான் ஒன்னும் சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன் இல்ல. என் குடும்பமும் பணக்கார குடும்பம் தான். நல்லா வசதியா வாழ்ந்தவன் தான். நீ கட்டிக்கிட்டு போன பொண்டாட்டியை விட்டுட்டு வா, சொத்தை கொடுக்குறேன்னு எங்க அப்பா சொன்னாரு. எதுவுமே வேண்டான்னு தூக்கி போட்டு வந்தவனா. என் பொண்ணுக்காக தவம் மாதிரி வாழ்ந்த. அவ எதிர்காலத்தை செதுக்கணும்னு முடிவு பண்ணி என் வசதிக்கு மீறினதெல்லாம் பண்ண. என் பொண்ணு யாரையும் நம்பி இருக்க கூடாது. அவ இண்டிவிஜுவலா இயங்கணும். அவ பின்னாடி 100 பேர் இருக்கணும். அவளை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு பொண்ணுங்க சாதிக்கணும்னு என்னால முடிஞ்ச அத்தனையும் பண்ண. ஆனா இப்போ இங்க வந்து உங்க கைப்பாவியா மாறி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இவங்க சொல்லிதானே வந்த? அப்பா, அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அதுக்காக மட்டும் நான் வரல. வேற எதுக்கு வந்த சொல்லு. கேளு பார்வதி, வேற எதுக்கு உன் பொண்ணு வந்தா கேளு. என் வாய் அடைச்சல்ல, என் பொண்ணு வாழ விடுங்கன்னு ஆவேசமா பேசுனல. பாரு, உன் பொண்ணு வாழ்ற வாழ்க்கைய பாத்தியா? எதுக்கு வந்தான்னு கேளு. ஏர்போர்ட் கூட வர வேண்டாம் சொன்னான். இல்லம்மா, நான் சொல்ல வரப்போ அவளை விட்டுருங்கன்னு சொன்னல, விட்டேன். எங்க வந்து முட்டிக்கிட்டு நிக்கிறா பாத்தியா? பதில் சொல்ல சொல்லு. அப்பா, நான் எந்த தப்பும் பண்ணல. நான் இங்க வந்திருக்கிறது என்னோட முடிவு. இதுல நீங்க ஆலோசனை சொல்லலாமே தவிர என்ன அதிகாரம் பண்ண முடியாது. அதிகாரம் பண்றனா? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ண காமர்ஸ்ல சேர்த்துட்டோமேன்னு எத்தனையோ நாள் யோசிச்சிருக்கேன். அன்னைக்கு உம்புத்தியில போய் செயல்பட போறேன்னு சொன்னவ நேர போய் வாழ்க்கையில முன்னேற போறான்னு பார்த்தா திரும்பவும் இங்க வரணும்னு வந்து தினமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. முட்டாளா நீ? அப்படி போக முடியாதுப்பா. என் வாழ்க்கையை நஷ்டப்படுத்திருக்காங்க. இன்னைக்கு நியாயம் பேசிட்டு இருக்கிற மிஸ்டர் குணசேகரன். யாரடி பேர் சொல்லி கூப்பிடுறேன்? கூப்பிடுதானே பேர் வச்சிருக்கீங்க. நான் மரியாதையா மிஸ்டர்னு சொல்லி கூப்பிடுறேன். என்ன, எங்க அப்பாவை, என் ஃபேமிலிய எவ்வளவோ கிண்டல் பண்ணீங்க. என்ன பாடி ஷேமிங் பண்ண உங்க மகனை மிஸ்டர்னு மரியாதையா கூப்பிடுறத அவமானமா நினைக்கிறீங்க. இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இன்னைக்கு சொல்றேன், நான் இங்க சொத்துக்காக வரல. அப்பதா கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம். நான் இங்க வந்தது ஒரு லட்சியத்துக்காக.
அது முடியற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். என் வீட்டுக்குள்ள உனக்கு என்ன லட்சியம்? எது நஷ்டீடு கேட்டு வந்திருக்கியா? பணங்கன்னு எது வேணுமா? இப்பதானே சொன்னேன், எனக்கு பணம் தேவை இல்ல. பணத்துக்காக தான் நான் இங்க இருக்கணும்னா அதுக்கு மிஸ்டர் சக்திவேலோட பொண்டாட்டியாவே இருக்கலாம். ஆனா அது என் நோக்கம் இல்ல. வேற என்ன உன் நோக்கம்? அதை சொல்லு. அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, சொல்லவும் மாட்டேன். என்ன நாச்சியப்பன், என்ன அப்படியே பேதலிச்சு போய் அமைதியா நிக்கிறிய? உங்க பொண்ணோட நோக்கம் என்ன? அதை கேட்டு சொல்லுங்க சார், எனக்கு தெரிஞ்சாகணும். ஜனனி, வா என் கூட. ஜனனி, வா என் கூட. ஜனனி, என்ன காரணம் சொல்ல போற? அவர் கேட்கறதுக்கு என்ன பதில் வச்சிருக்க? இன்னைக்கு நான் எல்லா விதத்திலையும் தோத்து போய் நிக்கிறேன். நான் என் ஃபேமிலி எதிர்த்துக்கிட்டு வந்து நான் ஏதோ வாழ்ந்துட்டேன்னு நினைச்சேன். இல்ல, எதுவுமே செய்ய முடியாம நிக்கிறேன். கையால் ஆகாத ஒரு மனுஷனா நிக்கிறேன். ஏன்னா என் பொண்ணு எந்த விதத்திலையும் புத்திசாலித்தனமா நடந்துக்கல. முட்டாள்தனமா ஒரு லூப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியில வர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. ஏய் ஜனனி, என்னடி பேசாம நிக்கிற? இந்த வீட்டை விட்டு வெளியே போய் கொடைக்கானல்ல தங்குனப்போ நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக உங்க அப்பா கிட்ட எதையும் சொல்லாம நான் மறைச்சேன். அவரை உதாசீனப்படுத்தின. நீங்க செஞ்சது அத்தனையும் தப்புன்னு கோவப்பட்டேன். அவரை ஒதுங்கி நில்லுங்கன்னு சண்டை போட்டேன். ஆனா இப்ப என்னடானா திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற? எதுக்கு? எதை வச்சு வந்த? சொல்லுடி. அம்மா, நான் இப்ப உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. ஆமா, புரியாது, புரியாதுதான். இவளை பெத்து வளர்த்தோம்ல, முட்டாள பெத்தவங்களுக்கு என்னத்தை புரிய போகுது? இல்லப்பா, நான் அப்படி சொல்லலப்பா. ஏய், வேற எப்படி சொல்லுவ? சொல்லு. நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேனான்னு பாக்குறேன். சொல்லு. ஜனனி, நீ சொல்றதுல நியாயம் இருந்தா நானே உங்க அப்பாவை கையை பிடிச்சி இங்க இருந்து இழுத்துட்டு போறேன். சொல்லு. என்னடி அமைதியா இருக்க? சொல்லு. அம்மா, என் வாழ்க்கையில கல்யாணங்கிற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எங்க அப்பாவை நான் கண்மூடித்தனமா நம்பினேன். சொல்லுவாங்கல்ல,
கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல குதிக்க சொன்னாலும் குதிக்கணும்னு அப்படி நம்பினேன். எங்க அப்பா எது செஞ்சாலும் சரின்னு ஸ்ட்ராங்கா இருந்தேன். எந்த கேள்வியும் இல்லாம நான் வச்ச நம்பிக்கைய இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 6 மாசத்துக்கு நீங்க ஏன் மேல வைங்கன்னு தான் நான் கேக்குறேன். நிச்சயமா நீங்க வருத்தப்படுற அளவுக்கு நான் எதையும் செய்ய மாட்டேன். பைத்தியக்காரி மாதிரி பேசாத ஜனனி. இந்த வீட்ல இனிமே உனக்கு என்ன இருக்கு? இந்த வீட்ல இருக்கிறது இல்லமா என் நோக்கம். இல்ல இல்லன்னு சொல்லி அப்புறம் எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க? இப்ப மட்டும் எப்படி இந்த நரகத்துல உன்னால இருக்க முடியுது? ஏய், வாயை திறந்து பதில் சொல்லு. அவ சொல்ல மாட்டா, சொல்ல மாட்டா. பார்வதி, இப்ப சொல்றேன், ஐ எம் கரெக்ட். நான் செஞ்சது எல்லாமே சரி. இத்தனை நாளா நான் தப்பு பண்ணேன்னு கில்ட்டியோட இருந்தேன். எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. பட் நவ் நான் கரெக்ட்ங்கிறத காலம் எனக்கு புரிய வச்சிருச்சு. ஐ வாஸ் ரைட். நான் மட்டும் உன்னை கண்ட்ரோல்ல வைக்கலைன்னா எப்பவோ நீ சிக்கி திணறி போயிருப்ப. சுய புத்தியில நிக்கிற நீ அந்த பாட்டி பேச்சை கேட்டு பொல்யூட் ஆயிருக்க. சுய புத்தியில நிக்கிற நீ அந்த பாட்டி பேச்சை கேட்டு பொல்யூட் ஆயிருக்க. நான் உன்னை ஃப்ரீயா விட்டு இருந்தா கண்டவன் பேச்சை கேட்டு குட்டி சவரா போயிருப்ப. ஏன் அந்த கௌதமன் நான் கண்டிச்சதுனால தான் டீசெண்டா ஒதுக்கிட்டான். இல்லைன்னா அவன் பேச்சை கேட்டு போயிருப்ப. ஏய், எடுப்பார் கைப்பிள்ளடி உன் பொண்ணு. அவளுக்கு இண்டிவிஜுவல் தாட்டு இல்ல, ஒரு மண்ணு இல்ல. She is a puppet. அப்பா, I don't want to listen to your illogical, idiotic arguments. நான் இது வரைக்கும் உன்னை சரியா வழி நடத்திருக்கேன்னு நம்பினேன். இப்பதான் எனக்கு தோணுது, கல்யாண விஷயத்துல கூட உன்னோட இந்த கேரக்டர்னால தான் சரியா வாழ முடியாம போச்சோன்னு எனக்கு தோணுது. அப்பா என்னப்பா சொல்றீங்க? இந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னு மறந்து போச்சா? செஞ்சாங்கல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப இங்க வந்து உட்கார்ந்திருக்க? உன்கிட்ட பதில் இல்ல இல்லையா? சரி, ரைட். இனி நீ எனக்கு பொண்ணு இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இனிமே எனக்கு ஒரு பொண்ணு தான், அஞ்சனா நாச்சியப்பன், அவ்வளவுதான். ஏங்க அவளை இப்படி பேசுறீங்க? ஏய், எதிர்த்து பேசுன இனி எனக்கு பொண்டாட்டி இல்லைங்கிற நிலைமை உனக்கு வந்துரும். எங்க அப்பா ஒரு மாதிரியே பேசுறாரு. பேசாத, எதுவும் பேசாத. நீ பேசி கிழிச்ச வரைக்கும் போதும். இனி அவளுக்கு அப்பா அம்மா ஃபேமிலி எதுவுமே இல்ல. அது பாவம் பேசுறாரு. ஆனா ஒண்ணு, நீ திரும்ப என்கிட்ட வந்து நிப்ப. அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பான முடிவு எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை காப்பாத்தி விடுங்கன்னு கதறுவ. அன்னைக்கு உங்க அப்பா காப்பாத்த மாட்டேன். அப்ப நான் இருப்பானா இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியாது. அப்பா, அவளை இன்னும் நோகடிக்கிறாங்க பேசுறாரு. உன் தங்கச்சியை கரை சேர்க்க முயற்சி பண்ணிட்டு நான் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன்.
ஆனா நீ நிர்கதியா நிப்ப. இது நடக்கும். எங்க எதுக்குங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், வாய மூடு. எங்க என் பொண்ணு சாதனையாளர்னு சொன்னனோ அங்கே நின்னு சொல்றேன், என் பொண்ணு தோக்க போறா. She is going to fail.